السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وأصحابه جند الله. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ما يلفظ من قول إلا لديه رقيب عتيد. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹுவின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். உயிரினும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த தோழர்கள் குடும்பத்தார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக. புண்ணியமிக்க ரமலானுடைய பாக்கியமான இந்த நாட்களிலே இல்லாமல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹுவை இன்று வணங்குகிற பெரும் நசீபை அல்லாஹ் நமக்கெல்லாம் தந்தல்வானாக. அவனுடைய கலாம் ஷரீஃபை ஓதுவதற்கும் கேட்பதற்கும் வாய்ப்பளித்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அதை சிந்திப்பதற்கும் அதன்படி வாழ்வதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கலாம் ஷரீஃபினுடைய மஹப்பத்தையும் அதனுடைய மேலான ஷஃபாஅத்தையும் அல்லாஹ் நமக்கு சொந்தமாக்கி தருவானாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, இன்று ஓதப்பட்ட வசனங்களில் ஒன்றிலே மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், உங்கள் நாவுகளிலிருந்து எந்த வார்த்தையை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் அந்த வார்த்தை அல்லாஹ்விடத்தில் ஒரு பொக்கிஷமாக பாதுகாக்கப்படுகிறது என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். எந்த வார்த்தையை நீங்கள் வெளிப்படுத்தினாலும் அந்த வார்த்தையை பாதுகாக்கப்படுகிற ஒரு ஏடு இருக்கிறது. நீங்கள் வெளிப்படுத்துகிற எந்த வார்த்தையிலிருந்தும் நீங்கள் தப்ப முடியாது என்பது அதனுடைய கருத்தாகும். இந்த ஆயத்து நமக்கு ஒரு மறைமுகமான ஒரு எச்சரிக்கையை தருகிறது. நாம் பேசுகிற வார்த்தைகளில் மிகுந்த கவனத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். எந்த வார்த்தைகளை நாம் பயன்படுத்துகிறோம் என்பது சில நேரங்களில் நாம் வெளிப்படுத்துகிற வார்த்தைகள், நாம் பயன்படுத்துகிற வார்த்தைகள் அதனுடைய பொருள் அறிந்தோ அறியாமலோ அல்லது அதனுடைய விளைவுகளை தெரிந்தோ தெரியாமலோ எந்த சூழ்நிலையிலேயோ நாம் அப்படியான சில வார்த்தைகளை பயன்படுத்தி விடுகிறோம். ஆனால் அந்த வார்த்தைகள் தான் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையினுடைய பெரும் நெருக்கடிக்கும் சங்கடங்களுக்குமான காரணமாக வந்து நிற்கிறது. அல்லாஹ் இந்த ஆயத்தில் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு சொன்னால், எந்த வார்த்தையும் நீங்கள் பயன்படுத்துகிற வார்த்தையை கொண்டு உங்களுக்கு பிடிக்கப்படும் என்பதுதான் அந்த கருத்தினுடைய பொருளாகும். அரபுல ஒரு வார்த்தை உண்டு, அல் பலாஉ முஅக்கலும் பில் மன்திகி அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அரபொழியில். உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அது நீங்கள் பயன்படுத்திய வார்த்தையினால் ஏற்பட்ட விளைவுகளாக இருக்கும் என்று சொல்லுவார்கள். எனவே பல நேரங்களில் நாம் கடுமையான சங்கடத்திலேயோ கோபத்திலேயோ எந்த மாதிரியான உணர்வுகளிலேயோ சில வார்த்தைகளை நமக்கு எதிராக அல்லது நமக்கு சார்ந்தவர்களுக்கு எதிராக சில சாபமான வார்த்தைகளையோ தடித்த வார்த்தைகளையோ பயன்படுத்தி விடுகிறோம். வார்த்தை அல்லாஹ்விடத்தில் ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கு நாம் எல்லாம் முஸ்லிம்களாக இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த கலிமாங்கிற ஒரு வார்த்தை தான், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கிற அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துனதுனால தான் நம்ம முஸ்லிம்களாக இருக்கிறோம். குர்ஆன் முழுக்க அல்லாஹ் தஆலா வார்த்தைகளுக்கு அல்லாஹ் எச்சரிக்கை தருகிறான். நிறைய நபிமார்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் அவர்கள் வாழ்க்கையில் அனுபவித்த கஷ்டங்களோ அல்லது வாழ்க்கையில் அவர்கள் சந்தித்த பெரிய லாபங்களோ அவர்கள் பயன்படுத்திய வார்த்தைகளாகத்தான் இருக்கும். நல்ல வார்த்தைகளை பயன்படுத்துகிற பொழுது வாழ்க்கையில் அதுவே துஆவாக மாறி நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற வார்த்தையாக மாறும். அதுவே கெட்ட வார்த்தையாக பயன்படுத்தினால் சில நேரங்கள் அவனுடைய கெட்ட முடிவுக்கும் கூட அந்த வார்த்தைகளை காரணமாகிவிடும். குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா அப்படி நிறைய உதாரணங்களை அல்லாஹ் சொல்கிறான். ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா, மூசா அலைஹிஸ்ஸலாம் நைல் நதியில் மிதந்து வருகிறார்கள். ஃபிரௌன் கொல்ல வேண்டிய குழந்தைகள் நிறைய உண்டு, நிறைய குழந்தைகளை கொன்னான். அவன் கொலை செய்ய வேண்டிய குழந்தையாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவன் கைக்கு கிடைக்கிறார்கள். நைல் நதியில் தூக்கி எறியப்பட்ட அந்த குழந்தை ஃபிரௌனுடைய கைக்கு வருகிற பொழுது அந்த குழந்தையை கொல்லலாம் நினைக்கிறான் ஃபிரௌன். ஆனால் ஃபிரௌனுடைய மனைவி சொன்ன வார்த்தை, ஆசியா அம்மா சொன்னாங்க, குர்ரத்து ஐனில் லீ வலக், இந்த பிள்ளையை நீ கொல்ல வேண்டாம்,
இது எனக்கும் உனக்கும் கண்குளிர்ச்சியாக இருக்கும். எனக்கும் உனக்கும் இந்த பிள்ளை கண்குளிர்ச்சியாக இருக்கும். குழந்தைகளுக்காக நாம் கேட்குற துவாக்கள்ல எத்தனையோ துவாவை கேட்கலாம். யா அல்லாஹ் என் பிள்ளைக்கு கல்வியை கொடு, என் பிள்ளைக்கு ஆரோக்கியத்தை கொடு, என் பிள்ளைக்கு கயிறை கொடு, பரக்கத்தை கொடு, எத்தனையோ விஷயங்கள் ஆயுளை கொடு, நிறைய கேட்கலாம். ஆனால் பிள்ளைகளுக்காக கேட்குற துவாக்கள்ல சிறந்த துவா எதுன்னு சொன்னால் என் பிள்ளையை என் கண்குளிர்ச்சியாக ஆக்கி வைன்னு கேட்கணும். அது பெரிய வார்த்தை. அல்லாஹ் மக்களுக்காக, மக்கள் செல்வங்களுக்காக ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியாத்தினா குர்ரத அயுன், கண்குளிர்ச்சியாக எனக்கு ஆக்கி வைன்னு கேட்டுட்டேன்னு சொன்னால் அதில் எல்லாமே அடங்கிடும். என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எல்லாமே நான் பார்த்து சந்தோஷப்படுற மாதிரியான நடவடிக்கையாக இருக்கணும். என் பிள்ளை வாழ்க்கையில் நடக்கிற எல்லா சந்தோஷங்களையும் நான் கண்குளிர கண்டு ரசிக்கணும். அதுக்கு அந்த அர்த்தம் இருக்கு. இந்த குர்ரத்து ஐன், கண் குளிர்ச்சி, அதுக்கு நிகரான ஒரு துவா மக்களுக்கு நம்ம செஞ்சிட முடியாது. அதனால அப்படி ஒரு பிள்ளை அந்த அம்மாவுக்கு பிள்ளை இல்லை. ஃபிரௌனுக்கும் அவன் மனைவி ஆசியா இந்த தம்பதிக்கு பிள்ளை கிடையாது. அதனால கிடைச்ச பிள்ளைய அந்த அம்மா சொல்லுச்சு, குர்ரத்து ஐனிலே வளர், இந்த பிள்ளையை நாமளே பிள்ளையாக எடுத்து வளர்க்கலாம், குழந்தையாக, எனக்கும் உனக்கும் அது கண்குளிர்ச்சியாக இருக்கும் அப்படின்னு அந்த அம்மா சொல்லுச்சு. அவன் சொன்னா லக்கி ஃபனஅம் ஃபலா ஹாஜத லீ. ஃபிரௌன் சொன்னானா உனக்கு வேணா அது கண்குளிர்ச்சியா இருந்துட்டு போட்டோம், எனக்கெல்லாம் அப்படி இருக்காதுன்னு அவன் சொன்னான். அந்த அம்மா சொல்லும் போது இவன் ஒன்றும் சொல்லாமல் இருந்திருந்தா கூட அந்த பிள்ளைய வச்சு இவனுக்கு இதாயத்து கிடைச்சிருக்கும். ஒரு குழந்தை கிடைக்கிற பொழுது அவன் வாயிலிருந்து வந்த வார்த்தையை பாருங்க. அந்த அம்மா சொல்லுச்சு எனக்கும் உனக்கும் கண்குளிர்ச்சியா இருக்கட்டும்டான்னு சொல்லுச்சு. அவன் சொன்னா உனக்கு வேணா கண்குளிர்ச்சியா இருந்துட்டு போட்டும், எனக்கெல்லாம் ஒன்றும் கண்குளிர்ச்சியா இருக்க தேவையில்லை அப்படின்னு இந்த ஆணவத்தில் பேசுவான் பாருங்க. அந்த ஒரு வார்த்தையை அவன் பயன்படுத்தினான். அவன் வார்த்தையை கொண்டே அல்லாஹ் தஆலா பிடிச்சான். எனவே பல நேரங்களில் இந்த மாதிரியான வார்த்தைகள் பேசுகிற பொழுது ரொம்ப கவனத்தோடு நாம பயன்படுத்தணும். நாம பேசின வார்த்தை அல்லாஹ் நமக்கு எதிராக திருப்புவான். சில கஷ்டங்கள்லையோ நெருக்கடியிலேயோ சில ரொம்ப நிராசை அடைகிற பொழுது ஏதாவது ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்திடுறோம். இதுக்கு அது பரவாயில்லை, அப்படி இருந்துடலாம் போல தெரியுது, இப்படி இருந்துடலாம் போல, எதையாவது ஒரு வார்த்தையை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் அந்த வார்த்தையை வச்சு அல்லாஹ் பிடிக்கும் போது தான் அந்த வலியும் வேதனையும் நம்மளால் தாங்க முடியாது. நமக்கு வரக்கூடிய கஷ்டம் நாம் இழுத்து போட்டுக்கிட்டதுங்கிறது அப்போ நமக்கு தெரியாது. அப்போ குர்ஆனில் பல நேரங்களில் அல்லாஹ் தஆலா அதே ஆசியா அம்மாவை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அல்லாஹ்ட்ட இப்படி ஒரு துவா கேட்டாங்களா, ரப்பிபினிலி இந்தக பைத்தன் ஃபில் ஜன்னா, யா அல்லாஹ் எனக்கு உன் பக்கத்தில் ஒரு வீட்டை நீ கட்டித்தா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பொதுவாக ரப்பிபினிலி பைத்தன் இந்தக ஃபில் ஜன்னதி, இந்த சொர்க்கத்தில் உனக்கு நெருக்கமாக ஒரு வீட்டை கட்டித்தான் சொல்றதுக்கு பதிலா ஒன்னு பக்கத்தில் சொர்க்கத்தில் அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுக்கு பக்கத்துலன்னு கேட்டதுனால அந்த அம்மா இந்த வார்த்தையை முந்தி பயன்படுத்தினதுனால அல்லாஹ் தஆலா உலகத்தில் எந்த பெண்ணுக்கும் கொடுக்காத ஒரு வீடு சொர்க்கத்தில் அல்லாஹ் ஆசியா அம்மாவுக்கு கொடுக்குறான். ஆசியா அம்மாவுக்கு அல்லாஹ் கட்டியிருக்கிற வீடு அல்லாஹ்வுக்கு அவ்வளோ நெருக்கமான வீடாக. ஒரு வீட்டை தேர்வு செய்யறதுக்கு முன்னால முதல்ல அரபுல ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அல் ஜாரு கப்ல தார். வீட்டை நீ தேர்வு செய்யறதுக்கு முன்னால பக்கத்து வீட்டுக்காரரை தேர்வு செய்ய அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி அந்த அம்மா ஒரு துவா தான்னா கூட எனக்கு சொர்க்கத்தை தான், சொர்க்கத்துல வீட்டை தான் கேட்கறதுக்கு முன்னால உன் பக்கத்துல சொர்க்கத்துல வீட்டை தான் ஒரு வார்த்தையை இந்த கண் சேர்த்ததுனால அல்லாஹ் தஆலா அந்த அம்மாவுக்கு பெரிய பாக்கியம் கொடுத்தான். எனவே நாம பயன்படுத்துகிற வார்த்தைகள் எப்பொழுதுமே நம்பிக்கையான வார்த்தையாக பயன்படுத்துகிற பொழுது ஒரு சஹாபிட்ட கேட்குறாங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்ப ஏதோ இருக்கிறேன்னு ரொம்ப சலிச்சிட்டு போய் சொன்னார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டால் அஸ்பஹத்து பிஹம்தில்லாஹி பாரிஆ, அல்ஹம்துலில்லாஹ் நல்ல இருக்கேன்னு சொல்லுங்களேன், நல்ல இருக்கேன்னு சொல்லுங்க, அது நல்ல மாதிரியாவே ஆயிடுவீங்கன்னு நான் ஸல்லல்லாஹு. ஒரு நோயாளியை போய் சந்திக்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறவர் தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போவுமே நோயாளிகிட்ட போனால் லா பஸ் தகூர் இன்ஷா அல்லாஹ், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் கிளியர் ஆகிடும் அல்லாஹ் நாடுனா அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையை சொல்லுவாங்க, லா பஸ் தகூர் இன்ஷா அல்லாஹ். ஒரு நோயாளிகிட்ட இந்த மாதிரி நம்பிக்கை தருகிற வார்த்தையை தான் சொல்லணும். ஒன்றும் இல்லைங்க, இதெல்லாம் ஒன்றும் இல்லை, தகூர் இன்ஷா அல்லாஹ் சரியாயிடும், சுத்தமாயிடும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னாங்க. ஒரு நம்பிக்கையான வார்த்தையை சொன்னாங்க, நல்ல வார்த்தையை சொன்னாங்க. அவர் சொன்னார், ஹம்மா தஃபூர் அலா ஷேக்கின் கபீர், உங்களுக்கு என்னங்க தெரியும்,
நான் படுற கஷ்டம், எனக்கு வர காய்ச்சல், அது எனக்கு வயசான ஆளும் கூட பார்க்காம என்னை கொண்டுட்டு இருக்குது பாருங்க அப்படின்னா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரியாயிடுங்கன்னு சொன்னாங்க. அவர் சொல்றாரு, நான் படுற கஷ்டம் எனக்கு என்ன தெரியும், நான் இது நோயில் கடந்து மாட்டி அப்படின்னா அப்படியே இருக்கட்டும் அப்படின்ட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நோய் என்ன போட்டு கொண்டுட்டு இருக்குன்னு அவர் சொன்னாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை வேற, இவர் திரும்ப அதை சொல்றாரு. அப்படின்னா சரி அப்படி இருந்துட்டு போகட்டும்ட்டாங்க. அதே நோயிலே அவர் மூத்தா போயிட்டார். அதே நோயில மூத்தா போயிட்டார். எந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோங்கிறது முக்கியம். இப்லீஸ் மலக்குமார்களுக்கெல்லாம் உஸ்தாதா இருந்தான், மலக்குமார்களுக்கெல்லாம் பாடம் நடத்திட்டு இருந்தான். இப்லீஸ் அவ்வளோ பெரிய ஆழம், அவன் பெரிய அசாசீல், அவன் பேரு அசாசீல், பெரிய மலக்கவன், மலக்குகளுக்கெல்லாம் பெரிய மலக்கு உஸ்தாத் இப்லீஸ். அப்படித்தான் இருந்தான். ஒரு 2000 வருஷம் வானத்தில் அவன் சுஜூது செய்யாத இடமே கிடையாது. அவ்வளோ இடத்துல சுஜூது செஞ்சிருக்கான். அவன் பிரச்சனையே அல்லாஹ்வுக்கு சுஜூது செய்ய மாட்டேன்னு சொல்லலை, மனுஷனுக்கு சுஜூது செய்ய மாட்டேன்னா. மனுஷனுக்கு நாம தான் சுஜூது செய்ய மாட்டோம், அவனும் அப்படி தானே, மனுஷனுக்கு தானே செய்ய மாட்டேன்னா. அது நம்பிக்கை தான். இங்கே பிரச்சனை என்னன்னா, அல்லாஹ் சொல்லும் போது செய்யலை, அதுதான் இங்கே பிரச்சனை. அல்லாஹ் சொல்லும் போது அவன் செஞ்சிருக்கணும். எல்லா இடத்துலையும் சுஜூது செஞ்சு பாடமாக உஸ்தாத். எவ்வளோ தூரத்திற்கு அவன் பெரிய மலக்குன்னு சொன்னால், மலக்குமார்களுக்கெல்லாம் உஸ்தாதாக இருந்தால் எவ்வளோ பெரிய அந்தஸ்தில் இருப்பான். அல்லாஹ்வினுடைய கலாம் கதிர் இருக்குது பாருங்க, லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் ஏடு. அவன் இங்கே இருந்து அதை பார்ப்பான், அதில் என்ன எழுதியிருக்குன்னு பார்ப்பான். அதை பார்த்து கூட சில நேரங்களில் பாடம் நடத்துவான். அவ்வளோ பெரிய ஆள். ஒரு நாள் பாடம் நடத்திட்டே இருக்கும்போது திடீர்னு நம்பி லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் அல்லாஹ்வுடைய கலா விதி ஏட்ட அவன் பார்த்தான். பார்த்துட்டு சொன்னால், இதில் ஒரு வாசனை இருக்குது, உங்கள் கூட்டத்தில் ஒருத்தன் வழிகிட்டு போயிடுவான்னு இருக்குது அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். உங்கள் கூட்டத்தில் ஒருத்தன் வழிகிட்டு போயிடுவான்னு இருக்குது. உடனே எல்லா மலக்குமார்களும் சொன்னாங்க, உஸ்தாத் துவா செய்யுங்க, அப்படிப்பட்ட துர்பாக்கியத்திலிருந்து நம்ம எல்லாரும் பாதுகாக்கப்படணும். யாருக்கு அல்லாஹ் அப்படின்னு உங்களுக்காக கண்டிப்பாக துவா செய்ய, அல்லாஹ் இவங்களை எல்லாம் காப்பாற்று அப்படின்னான். அல்லாஹ் இவங்க எல்லாத்தையும் அந்த வழிகேட்டிலிருந்து காப்பாற்று அப்படின்னு. அவன் தன்னை மறந்துட்டான். நம்ம பயன்படுத்துகிற அந்த வார்த்தை, அவன் பயன்படுத்தின அந்த வார்த்தை கடைசியில் அவனுக்கே விளைவாக மாறிடுச்சு. பல நேரங்களில் இப்லீஸாக மாறினது அவன் பயன்படுத்திய வார்த்தையை வச்சுதான். நம்ம பயன்படுத்துகிற வார்த்தையில் ரொம்ப கவனம் வேணும். எந்த சூழ்நிலையிலையும் ஒரு ஆதரவான நம்பிக்கையான வார்த்தையை பயன்படுத்தணும். மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் கூப்பிட்டு ஒரு கூட்டத்தை, மூசா நபியினுடைய கூட்டத்தை, வாங்குங்க பைத்துல் முக்கத்தஸை மீட்கிறதுக்காக ரவுடிகளுக்கு ஒரு சண்டை போடணும்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், வாங்கன்னு கூப்பிட்டாங்க. 2 லட்சம் பேர்களை மூசா நபி கூட்டத்தை. அவன் எல்லாம் சொன்னாங்க, இந்த சப்பந்த வரப்புக்க. அவன் எப்போவுமே பனு இஸ்ரவேலர்கள் திமிராக தான் பேசுவான். அவன் சொன்னான், நீயும் ஒரு ரப்பும் போய் சண்டை போட்டு நாங்கள் இங்கே உட்காந்துக்கிறோம் அப்படின்னா. இன்னா ஹாகுனா காஹிதும், நாங்கள் இங்கே உட்காந்துக்கிறோம், நீங்களும் உங்கள் ரப்பும் போய் சண்டை போட்டு அந்த ரவுடிகளை வரட்டுங்க, அதுக்கு பிறகு நாங்கள் பைத்துல் முக்கத்தஸுக்கு உள்ளே வரோன்னு சொன்னான். அவன் சொன்ன வார்த்தையை வச்சு அல்லாஹ் பிடிச்சான். நீ உன் ரப்பும் போங்க, நாங்கள் இங்கே இருந்துக்கிறோன்னு சொன்னான் இல்லையா. கால சொய்னஹா முஹர்ரமத்துன் 40 சனா, 40 வருஷமாக அந்த பாலைவன தீவுல மாட்டினாங்க. என்ன செய்வான்னு தெரியுமா, காலையில் எழுந்திரிச்சு நடப்பாங்க, ஒரு 30 கிலோமீட்டர் நடப்பான். சாயந்தரம் திரும்பி பார்த்தா எங்க ஆரம்பிச்சாலும் அங்கே நிற்பான் மறுபடியும். இப்படியே பூமி எல்லாம் சுத்திட்டாங்க. இதெல்லாம் மேட்சிக்கெல்லாம் கிடையாது, குர்ஆனுடைய வரலாறு. சூரா மாயிதால அல்லாஹ் இந்த வரலாறு சொல்றான். 40 வருஷமா பாலைவன பூமியில திக்கு தெரியாம திசை தெரியாம. ஏன்னா அவன் சொன்னா இல்லையா, நான் இங்க இருந்துக்கிறேங்க, நீ இங்கே இருந்துட்டான்ல, நீ சொன்ன வார்த்தையை வச்சே உன்னை பிடிக்கிறேன், இங்க இருந்துக்கிறேன் தானே சொன்னேன். பாலைவன பூமியில 40 வருஷமா அவனால அடுத்த கட்டத்துக்கு போக முடியல. இப்படி ஒரு தண்டனை அல்லாஹ் கொடுத்தான். ஒருத்தருக்கு 2 பேருக்கு இல்ல, 2 லட்சம் பேர் மாட்டினாங்க. அந்த 40 வருஷத்துல தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் மூத்தானாங்க. அந்த 40 வருஷத்துல தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மூத்தானாங்க அந்த பாலைவன பூமியில. அது ஒரு கடுமையான தண்டனையா மாறி போச்சு. பயன்படுத்துகிற வார்த்தை ஒரு 2 பேர் 3 பேர் அதை பயன்படுத்த, நான் போக மாட்டேன் உட்கார்ந்துக்கிறோன்னு சொன்னாங்க இல்லையா, அது பெரிய தண்டனைக்குரிய வார்த்தையாக அல்லாஹ் ஆக்கிட்டான். எனவே வார்த்தைகளில் ரொம்ப கவனம் வேண்டும். மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி, நீங்க வெளிப்படுத்தின எந்த வார்த்தையும் என்னிடத்தில் அது பாதுகாக்கப்படுதுங்கிற அல்லாஹ் தஆலா. எனவே அப்படிப்பட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிற பொழுது மிகுந்த கவனத்தோடு கண்ணியமான வார்த்தையாக நம்பிக்கை தருகிற நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி பழக வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹும்ம தகப்பல் மின்னா ஸலாத்தனா வ ஸியாமனா வ கியாமனா வ ருகூஅனா வ சுஜூதனா வ தலர்ருஅனா வ தஹஷ்ஷுஅனா وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على